வணக்கம். இன்னைக்கு செர்பியா எல்லாரும் விரும்பி போகக்கூடிய இடம், அதை பத்தி பார்ப்போம். செர்பியாட்டு நம்ம நிறைய வேகன்சி இருக்கு. செர்பியா நாங்கள் முன்னாடியிலேருந்து நல்ல சக்சஸ் ரேட். செர்பியாவுக்கு எங்களுக்கு நிறைய ஆட்கள் ஏன் மூலமா போய் செர்பியாவிலேருந்து அங்கே ஜம்ப் ஆகி போயிருக்காங்க, இட்டாலிக்கு மற்ற அதெல்லாம் அப்போ அந்த கொரோனாக்கு பிறகு நிறைய. அதுக்கப்புறம் செர்பியாவுக்கு போகிற விசா டைட் பண்ணிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, நிறைய 4 மாதம் 5 மாதம் அப்படிலாம் ஆச்சு. இப்போ அது கொஞ்சம் மூவ் ஆகி வந்திருக்கு. ஏன்னா செர்பியாவுக்குள்ள முன்னாடி போனவங்க நிறைய பேர் எல்லாம் வேற வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அதனால செர்பியாவில் ஆள் பற்றாக்குறை வந்திருக்கு. அப்போ நல்ல சம்பளம் இருந்துச்சு நாங்கள் அனுப்பும்போது. அப்புறம் போக சம்பளம் 300 யூரோக்கு வந்துட்டு குறைஞ்சிட்டு, அவ்வளோ கூட்டம். அப்புறம் இவன் விசாவை ஸ்டாப் பண்ணிட்டான். விசானா ஆனரபிள் விசாவை ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து வெளியே போன பிறகு இவனுக்கு ஆள் இல்லை. அப்புறம் சம்பளம் கூட ஆரம்பிச்சு இப்போ நல்ல லெவலுக்கு போயிருக்கு. ஒரு செங்கன் கண்ட்ரியில் என்ன சம்பளம் கிடைக்கும் அது செர்பியாவில் வந்திருக்கு, இன்னும் கூடும். இந்த செர்பியா இன்னும் செங்கன்ல இணையலை. அதுக்கு காரணம் இந்த செர்பியாக்காரங்க ஒரு சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. யாரு? யூனியன் அவங்க கிட்ட, யூரோப் கண்ட்ரில. அதுல சில முஸ்லீம் டாமினேஷன் சொல்லுவாங்க. அங்க அதிகாரம் அதிகமா இருக்கதா சொல்லி இன்னும் கொடுக்கல, அவ்வளவுதான். இன்னும் கொடுக்கலன்னா யூரோப்பியன் யூனியன் சேர்த்துக்கிறதுக்கு சரி, இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சேரலை. ஆனா குடி சீக்கிரம் சேரும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, சரி. அப்போ இங்க நிறைய வேக்கண்ட்டுகள் இருக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், வேர் ஹவுஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும். ஓகே, அப்போ இதுல பாருங்க, செர்பியாக்கு அக்ரிகல்ச்சர் தான். ஆனா டியூட்டி டைம் 10 to 12 hours ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய 600 to 1000 ஏக்கர் இடம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல. அது சீசன் தகுந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல விவசாயம் நடக்குது. இந்த கொத்தமல்லி, இது இந்த குக்கும்பர், ஓகே, அது இல்லாமல் கேரட், காலிஃப்ளவர், இதெல்லாம். அப்போ அது இல்லாத நேரத்தில் அந்த கிரீன் ஹவுஸ் அதுக்குள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி அதில் ஒரு சில ஐட்டங்கள் விளையும். இதை மாற்றி எடுக்கிறவங்க இங்கே நிற்பாங்க. அதை பேக் பண்ணி கழுவி எடுத்து கார்ட்டூன்ஸில் பண்ணுறவங்களோ இல்லை அதாவது ஃப்ரோசன் ஐட்டமாக பண்ணுறவங்க அது தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமும் கள்ளங்கப்படம் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை. இதுக்கு படிப்பு தேவையில்லை. ஓகே, எவ்வளோ 55 வயசுனாலும் தாராளமாக விசா கிடைக்கும், ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். மினிமம் 20 வயசு வரைக்கும். அதனால போதும் எனக்கு இது அப்படின்னா இந்த சேலரி பரவாயில்ல. 8 hours டியூட்டிக்குன்னா 700 தான் இருக்கும். 550, 700. இது ஒரு டைமோட சேர்த்து 800 to 900 கிடைக்கும். நமக்கு 900 சொல்ல வேண்டாம், 800 வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பெர் மந்த் 800 கிடைக்குது, ரைட்டா? இதுக்கெல்லாம் டியூட்டி டைம் மீல்ஸ் இருக்கும். ஃபுட்டு இருக்குமான்னு தெரியல, இருக்காது நிச்சயமா, நம்ம பண்ணி சாப்பிடலாம். அப்போ ஒரு 800 யூரோ கிடைச்சால் இன்னைக்கு 85,000 ரூபா, 90 ரூபாட்ட வந்துடும். அதில் ஒரு 10,000 ரூபா சாப்பாடு கிடைத்தாலும் 70,000, 90, 80 ரூபா அனுப்பலாம். 75, 80 ரூபா அனுப்பலாம். ஆனால் டிஆர்சி 2 மாதத்தில் கிடைச்சிரும் செர்பியாவுக்கு. இந்த டிஆர்சி வச்சு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேற செங்கனுக்கு எங்கும் போக முடியாது. திடீர்னு எமர்ஜென்சிக்கு இந்தியா வந்துட்டு போய்க்கலாம். அப்போ ஒர்க் பெர்மிட் கேன்சல் ஆகாது. சிலவங்க டிஆர்சி இல்லாமல் இருப்பாங்க, ஊருக்கு வந்தால் ஒர்க் பெர்மிட் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்புறம் மெதுவாக முன்னேறிக்க வேண்டிதான். ஓகே, இந்த செர்பியாக்குள்ளே வேற எங்கேயும் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அங்கே நிறைய வாய்ப்புகள் இப்போ நல்லா வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல சேலரி எல்லாம் கிட்டத்தட்ட நல்லா வந்துடும். புரியுதா? இப்போ விசாவை ஒர்க் பெர்மிட் அப்பாயின்மெண்ட் எடுத்து பண்றதுக்கு, இப்போ பெர்மிட் 3 வாரத்தில் பெர்மிட் 3-4 வாரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். இல்லைன்னா கிரீன் சேனலில் போட்டு எடுத்துலாம். நாங்கள் டெல்லியில் எடுத்து அவங்கள வர வச்சு, செர்பியாவுக்கு வர வேண்டிய தேவையில்லை. சப்மிஷன் ஆதரேஷன் லெட்டர் தான் நாங்களே சப்மிட் பண்ணுவோம். பண்ண நம்பர் 10 நாளில் விசாரிச்சு வந்துடும், போயிடலாம். ஓகே, செர்பியாவுக்கு நாங்கள் எல்லாம் 3 ரூபா வாங்குறோம். நான் தாராளமாக கொடுக்கலாம், வித் டிக்கெட்டோட, ரைட்டுங்களா? சில நேரத்தில் அட்வான்ஸ் இருக்கும், இல்லாமலும் சமாளிக்கலாம். ஆனால் பாஸ்போர்ட் கொடுக்கணும், கரெக்டுங்களா? சரி, எப்படின்னு பார்ப்போம். செர்பியாவுக்கு நல்லபடியாக ஆட்கள் அனுப்பலாம். நீங்களும் நம்பி வாங்க, நான் செஞ்சு தரேன். ஓகே, ஆனால் இப்போ ரேட்டு 3 ஆயிட்டு, இன்க்ளூடிங் டிக்கெட். சரியா? சரி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்க, சேர்த்துட்டு வாங்க. நம்ம ஒரு 30-40 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் விசா. சரியா? தேங்க்யூ.